எங்க குழந்தை பள்ளியின் செப்டிக் டேங்க்ல விழல, ஆசிரியர் அடிச்சுத்தான் இறந்திருக்கு. அதை மறைக்க பள்ளி நிர்வாகம் போட்டதுதான் இந்த செப்டிக் டேங்க் நாடகம் என்று பகீர் குற்றச்சாட்டை கிளப்பியிருக்கிறார்கள் சிறுமியின் பெற்றோர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள தனியார் பள்ளியில் மாணவி லியா லட்சுமி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்ததாக கூறப்பட்ட சம்பவம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் மாணவியின் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக மாவட்ட எஸ்பி சரவணனிடம் சிறுமியின் பெற்றோர் கொடுத்த புகார் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. குறிப்பாக தனது மகள் லியா லட்சுமி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து இறந்திருக்க வாய்ப்பே இல்லை என்றும், அவள் படிக்கும் வகுப்பு ஆசிரியர் மாணவிகளை கடுமையாக தாக்கக்கூடியவர் என்றும், ஏற்கனவே 2 மாணவிகள் தாக்கப்பட்டு ஒரு மாணவி பள்ளிக்கே வருவதில்லை எனவும் மாணவியின் தாய் குற்றம் சாட்டியுள்ளார். டீச்சர் அடிச்சிட்டாங்க. ஏன்னா 3 குழந்தைங்க சொல்றாங்க மிஸ் அடிக்கிறாங்க. அடிச்சதுனால ஒரு குழந்தை வந்து பி கிளாஸ்ல இருந்து ஏ கிளாஸ் மாத்திருக்காங்க. இன்னொரு குழந்தை 1 மாசமா ஸ்கூலுக்கே போகல, மிஸ் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கே போகல. இவ்வளவு தூரம் இருக்கலாம். அப்ப என் பொண்ணு அவங்க அடிச்சிருப்பாங்க. எங்களுக்கு இதுதான் தெரியுது. அப்படி தனது மகளையும் தாக்கும் போது படாத இடத்தில் பட்டு மூக்கிலும் வாயிலும் ரத்தம் வந்து தனது மகள் உயிரிழந்திருக்கலாம் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். எழுதுல சொல்லிட்டு மிஸ் அடிச்சிருக்காங்க. கன்னத்துல படாத இடத்துல பட்டுட்டு இருக்கு. அதுல மூக்காளி வாயில ரத்தம் வந்து இறந்திருக்காங்க. ஆனா கேமராவில் வந்து 2:14 ஒரு டீச்சர் வந்து தூக்கிட்டு போறாங்க செப்டிக் டேங்காண்ட. உடனே ஒரு செகண்ட் கூட அந்த இடத்துல நிக்கல, உடனே தூக்கிட்டு வராங்க. நாங்க இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போய் அந்த வீடியோ பாக்குறோம். அந்த போலீஸ் வந்து எங்களுக்கு ஒழுங்கா காட்ட மாட்டாங்க. மேலும் சம்பவத்தின் போது பதிவானதாக பள்ளி நிர்வாகம் தரப்பில் வெளியிடப்பட்ட சிசிடிவி வெட்டி ஒட்டப்பட்டதாகவும் முழுமையான காட்சிகளை காண்பிக்கவில்லை என்றும் தங்களது புகாரில் தெரிவித்திருக்கிறார்கள். சிசிடிவி கேமரா வந்து 37 கேமரா மொத்தம். ஃபர்ஸ்ட் ஜனவரி 3ஆம் தேதி 37 கேமரா இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்ப இன்னைக்கு தேதிக்கு போய் பார்த்தா வெறும் 32 கேமரா தான் இருக்குதுங்க. அவங்க லிஸ்ட்ல 32 கேமரா தான் இருக்குதுன்னு என்ட்ரி போட்டு வச்சிருக்காங்க. 5 கேமரா அவங்க சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல. பசி வச்சு இவங்க ஸ்கூல்ல 2.5 கேமரா சாப்பிட்டாங்க, இவங்க 2.5 கேமரா சாப்பிட்டாங்க போல. யாரை காப்பாத்துறீங்க? நியாயத்தை காப்பாத்துறீங்களா இல்ல கொலை பண்ணவங்களை காப்பாத்துறீங்களா? கொலைக்கு வந்து இப்ப வந்து அவங்க அடிச்சுட்டாங்க கொன்னுட்டாங்கன்னும் போது அவங்க ஸ்கூல்ல இருக்கிறவங்க எதுக்கு சப்போர்ட் பண்றாங்க? அந்த அக்யூஸ்ட்ல இன்னை வரையும் யாரையும் விசாரிக்கல. அந்த கார்ல கூட்டிட்டு போன வாதியாருங்களையும் விசாரிக்கல, யாரையுமே விசாரிக்கல. எதுக்கு அந்த 3 பேரை மட்டும் ரிமாண்ட் பண்றீங்க? எல்லாரையும் ரிமாண்ட் பண்ணுங்க, அப்பதானே தெரியும், விசாரிச்சாதானே தெரியும். யாரையுமே விசாரிக்காம மொட்டையா வந்து குழந்தை செப்டிக் டேங்க்ல ஊந்ததுன்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்றீங்க? என் குழந்தை செப்டிக் டேங்க்லே உழாத குழந்தைய செப்டிக் டேங்க்ல ஊந்துதுன்னு சொன்னீங்கன்னா நான் என்ன பண்றது?